அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதிகரிக்கும் விசா வியாபாரம். தனிக்குழு அமைக்கப்பட்டு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்குமாறு துணை பிரதமரின் அதிரடி உத்தரவு. 1460 பேர் அதிரடி கைது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் அதிகரிக்கும் நாய் தொல்லை. சுமார் 6500 தெருநாய்கள் பிடிபட்டதாக பலதியாவின் முக்கிய தகவல். அடுத்து, 90 போலி குவைத்திகளை தட்டி தூக்கிய உள்துறை அமைச்சகம். அடுத்து, குவைத் முழுவதும் முழு வீச்சில் அதிரடி சோதனை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் தற்போது தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாக குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களிடமிருந்து அதிகப்படியான புகார்கள் வந்துள்ளதாக பொது அதிகார சபையின் கால்நடை சுகாதார அமைச்சர் அப்துல்லா அல் பாதல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது, புகாரின் அடிப்படையில் பார்த்தோம்னா சுமார் 6500 தெருநாய்களை பிடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நம்ம ஊரில் தான் நைட் டைமில் வீட்டுக்கு போகும்போது எங்கடா நாய் கடிச்சுன்னு பயந்து வீட்டுக்கு போகிறோம். பார்த்தா பாதுகாப்பான குவைத்திலையும் நாய்கள் பிரச்சனை இருக்குது. அதுவும் இந்த ஜெலிப்ஷோக் ஏரியாவில் பார்த்தா குவைத்தி வீடுகளிலிருந்து தப்பி வந்த நாய்கள் ஏராளம். அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ஏரியாவில் நாய்களின் தொல்லை அதிகமாக இருந்தால் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். நம்பர் பார்த்தீங்கன்னா 56575070. இந்த சேவை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் செயல்பாட்டில் இருக்கும் என கால்நடை சுகாதார அமைச்சர் அப்துல்லா அல் பாதல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குவைத்தில் பாபா மாமாவுக்கு பயந்து தான் வேலை செய்யணும்னு பார்த்தா கடைசியில் இப்போ இந்த திருநாய்களுக்கும் பயந்து தான் வேலை செய்யணும் போல. அடுத்த தகவல், குவைத்தில் தற்போது போலி குவைத்திகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் விளைவாக அனைத்து குவைத்திகளின் குடியுரிமை செக் செய்ய சிறப்பு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு குழு ஒவ்வொரு குவைத்தியின் ஃபுல் டீடைல்ஸை ஆராய்ந்து வருகிறது. அல் கபாஸ் செய்தித்தாள்களில் வந்த தகவல் படி பார்த்தோம்னா சுமார் 90 குவைத்திகளின் சிட்டிசன்ஷிப் பறிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல இந்த நடவடிக்கை தொடரும் என துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். குவைத்தில் பொது மன்னிப்பு டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் விசா இல்லாமல் இருப்பவர்களை குவைத் போலீஸ் கண்டுக்காது என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு உள்துறை அமைச்சகம் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது, குவைத்தில் உள்ள அனைத்து 6 கவர்னர்களான அல் அசீமா, ஹவல்லி, முபாரக் கபீர், அஹமதி, ஃபர்வானா மற்றும் ஜஹரா, இந்த 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங் மேற்கொண்டு விசா வயலேஷன் செய்பவர்களை ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்புமாறு துணை பிரதமர் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரத்தில் மட்டும் சுமார் 1461 வெளிநாட்டவர்கள் விசா விதிமீறல்கள் செய்ததால் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இதில் அதிகமானவர்கள் பார்த்தீங்கன்னா காதிம் விசா என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல காதிம் விசாவை 1000 தினார் 2000 தினார் என விற்கும் இடைத்தரகர்களையும் இகாமா அடித்து கொடுத்து பணம் வாங்கும் குவைத்திகளையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதுபோல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. அதாவது, ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு போனால் ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியுமான்னு கேட்டிருந்தாருங்க. வரவே முடியாதுங்க. 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் வராதிங்க. ஏன்னா உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் அப்படியே இருக்கும். கடைசியில் குவைத் ஏர்போர்ட் வரைக்கும் தான் உங்களால் வர முடியும். அதுக்கப்புறம் குவைத்துக்குள்ளே என்ட்ரியாக விட மாட்டாங்க. அதே ஃப்ளைட்டில் ஊருக்கு போக வேண்டியது தான். ஏன்னா இது போன்ற சம்பவம் குவைத்தில் நிறைய நடந்திருக்கு. அதனால் ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவங்க ரிட்டர்ன் குவைத்துக்கு வராதிங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 19500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16300 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 18700 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 21600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 77 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 42 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $986 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 980 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 907 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.